ஹலோ ஹலோ. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். சொல்லுங்க. ரொம்ப எனக்கு இப்ப கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. உங்க நேம் சொல்லிருங்க. எங்க இருந்து பேசுறீங்க? நளினி. நளினி. சென்னையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஓகே ஓகே. உங்க வீடியோ பார்த்தா நான் தைச்சிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, என்னோட சைஸ் வந்து 36. ஷோல்டர் வந்து 5.5 வந்து 5.25 வைக்கிறேன். ஆம்பூல் வந்து 6.25 வைக்கிறேன். ஒரு சில நேரத்துல வந்து அது ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவ் வந்து இது ரெண்டும் ஒரு ஈக்குவலா வர மாட்டேங்குது. ஒரு நேரத்துல அதிகமாயிடுது, ஒரு நேரத்துல ஷார்டேஜ் ஆயிடுது. அப்படி இல்லைன்னா அப்படியே ஆம்ஹோல் வந்து அண்டர்ஆர்ம் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது ஒரு நேரத்துல. அது எதனால அந்த ப்ராப்ளம் தெரியல. மத்தபடி எல்லாமே கரெக்டா வருது. எனக்கு கொஞ்சம் ஷோல்டர் வந்து ஸ்லோப்பா தான் இருக்கும். இன்னொரு ஷோல்டர் அதுதான் மேடம் எனக்கு டவுட். இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் பிரச்சனை இல்லை, ஆம்ஹோல் பிரச்சனை இல்லை, அதாவது பாடியில் இல்லைங்களா? ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது தான் அந்த ரெண்டு இது வந்து ஈக்குவலாக வரமாட்டேங்குது. ஆமாம். அப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறதுல தான் மிஸ்டேக்கு. பாடியிலையோ நீங்கள் வைக்கிற ஷோல்டர் அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணும்போது நீங்கள் ஆம்ஹோலில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவை நீங்கள் ஸ்லீவில் வச்சாதான் அந்த ஆம்ஹோல் ரெண்டுமே பாடி இதுவும் ஸ்லீவ் இதுவும் வந்து உங்களுக்கு செட் ஆகும். சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா வச்சு கட் பண்ணிட்டு அந்த மார்க் பண்ணிட்டு வச்சு பார்க்கும்போது வந்து அது சரியா ஜாயிண்ட் ஆகாத மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்குது. அதான் இப்போ ஒரு நிமிஷங்க. இப்போ ஆம்ஹோல் வந்து எவ்வளோ வருது உங்களுக்கு? ஆம்ஹோல் வந்து 16.5 மேடம். 16.5 வருது. நீங்கள் வந்துட்டு அந்த 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஷோல்டர்கிட்ட விட்டுட்டு அளந்து பார்க்கும்போது அந்த ஆம்ஹோல் ரவுண்டு 1/2 எவ்வளோ வருதுங்க? அதாவது 15.5 15 16 ஜாஸ்தி வருது. ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஜாஸ்தி வருது. இல்ல நான் கேட்கறது என்னன்னா, இப்போ உங்க பிளவுஸ்லயோ இல்லது உங்க பாடியிலயோ நீங்க மெஷர் பண்றீங்க இல்லைங்களா? அப்போ ஆம்ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருது? ரவுண்ட் வந்து 16.5. இல்ல உயரம் சொல்றீங்களா இல்ல ஆம்ஹோல் சுத்தி ரவுண்டா பண்ணி? ரவுண்டு வந்து 16.5 அப்படிங்கும்போது உங்களுக்கு 12 13 தான் வருதுங்களா ஆம்ஹோல் ரவுண்டு? ஆம்ஹோல் ரவுண்டு அதான் 16 அப்படின்னா 16.5னா 8.25 வருது இல்லைங்களா? அதுதான் கேட்குறேன். 1/2 ஆம்ஹோல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். பண்ணும்போது பாடி சைஸ்ல மெஷர் பண்ணி பார்க்கும்போது அந்த இதுல டிராஃப்ட் போட்டுட்டு 9 கிட்ட வருது. அதனால சரி கொஞ்சம் அப்படி 9 கிட்ட வரும்போது நீங்க வந்து அந்த ஆம்ஹோல்னுடைய உயரத்தை வந்து நீங்க குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப கீழே இறங்கிச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்லீவ் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருக்கும். அண்டர் ஆர்ம் கிட்ட லூஸ் வரும். ஓகே. அதனால் இப்போ நீங்கள் ஷோல்டர் வந்து இப்போ 36 வந்து உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டு, ஷோல்டர் வந்து 5.25 வைக்கிறீங்க இல்லையா? அப்போ வந்து 6.25 அப்படிங்கிறத நீங்கள் 6 கூட வச்சுக்கலாம் உயரத்தை. அப்படி இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ஷோல்டர் அளவு எவ்வளோ வருதுங்க பாடியில் மெஷர் பண்ணால்? 15 வரும் மேடம். 15 வருது அப்படின்னா 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பக்கம் நீங்கள் ஷோல்டர் 6 இன்ச்சு அதாவது 1/4 இன்ச்சு சேர்த்தும் போது நீங்கள் உயரம் வைக்கிறத அதே அளவை வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு அது கரெக்டாக தான் வருங்க. இப்போ இதை பாடியில் இல்லை வராது. நீங்கள் ஷோல்டர் 6 வச்சுட்டு ஆம்ஹோல் 6 6.25 நீங்கள் அதை வச்சு பாருங்கள். அதில் வந்து 8.25ங்கிறத 8 வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து என்ன தைச்சதுக்கப்புறம் லூஸ் வருதுன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சையோ 1/2 இன்ச்சையோ குறைச்சி நீங்கள் ஆம்ஹோல் வைங்க. 16ங்கிற கணக்கில் நீங்கள் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதே அளவு ஸ்லீவில் வர மாதிரி வைங்க. கிராஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து அதே அளவு வர மாதிரி வைங்க. அப்போது நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி மேலே அந்த ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இதுவும் அதுவும் அந்த நாச்சஸ் வந்து ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணினதுக்கப்புறம் அந்த சென்டர் நாச்சை நீங்கள் மேட்ச் பண்ணி 2 பக்கமும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தைக்கும்போது நம்ம பாடியில் வந்து நீங்கள் ஆம்ஹோல் டெப்த்து வந்து ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அது எக்ஸ்பெண்ட் ஆயிரும், ரொம்ப பெருசாகிரும். அப்போ என்ன ஆகும்னா இப்போ ஸ்லீவில் இருக்க டெப்த்தும் பாடியில் இருக்கிற டெப்த்தும் மேட்ச் ஆகாது.
அதனால் கூட உங்களுக்கு அந்த ஒன் சைடு வந்து இழுத்துட்டு போகிற மாதிரி வரும். நம்ம ஸ்லீவில் எவ்வளோ நம்ம டீப்பாக ஆம்ஹோல் வெட்டும்போது ஒரு 1/4 இன்ச்சுக்கு மட்டும்தான் நான் வெட்ட சொல்லியிருக்கேன். ரொம்ப டீப் பண்ணி வெட்ட வேண்டாம். ஸ்லீவுக்கும் அதே அளவை வெட்டுங்க. அப்போ வச்சு நீங்கள் மேட்ச் பண்ணி தைக்கிறதுக்கு முன்னாடி மேட்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது கரெக்டாக வருங்க. ஓகே மேடம். அது அப்போ வந்து நம்ம அந்த வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் இல்லை அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நாச்சஸை மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி ஸ்டிச் போட்டாவே போதும். நீங்கள் மறுபடியும் மெஷர் பண்ணி கூட பார்க்க தேவையில்லை. ஓகே மேடம். ரொம்ப நன்றி மேடம். ஓகேங்கம்மா ஓகேங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷம் மேடம். நல்லா ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ மேடம்.